ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கோகோனட் ரைஸ் அண்ட் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் விடுங்க. கோகோனட் ரைஸ்க்கு கோகோனட் ஆயில் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனோடனையும் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடுங்க. கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கோடம்பி போடுங்க. காஞ்ச மிளகா, நம்ம இஞ்சி கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம் அது போடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். இப்போ நம்ம தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோகோனட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சடிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சம் தேங்காய், அப்புறமேட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2-3 போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒரு குக்கம்பர் கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு பவுலில் அந்த தேங்காய் அரைச்சிந்து போட்டுட்டு குக்கம்பர் கிரேட் பண்ணி அது போட்டுட்டு தயிர் விட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ நம்ம தாளிப்புக்குனான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தாளிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வைங்க. சின்னது ஆயில் விட்டுக்கோங்க. நார்மல் ஆயிலு. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போதும். உளுந்தப்பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். இப்போ அந்த பச்சடியில் நம்ம ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், கோகோனட் ரைஸ் அண்ட் பச்சடி. அதுக்கு உங்களுக்கு பொரியல் ஏதாவது வேணும்னாக்கா நம்ம பீட்ரூட் பொரியல் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ்.